சாவித்ரி தாமர முகத்துல கரிய பூசி தமிழ்ச்செல்வி மொய் விருந்துல ஜெயிச்சு டாக்டர் ஆகி காட்டினா நல்லா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வந்த ஊர் மக்கள் எல்லாமே கறி விருந்து தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சாவித்ரி பக்கமா போக, இன்னொரு பக்கம் அது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த இங்க வசந்தியோ, ஏண்டி தமிழு, இதுக்காக தான் சொன்னேன், இந்த அவமானம் நமக்கு தேவையா? நான் அப்பவே சொன்னேன், கறி சோறுக்கு முன்னாடி இந்த கஞ்சி தண்ணியை வந்து யாரும் தின்ன மாட்டாங்கன்னு. ஆனா நான் சொல்றது நீ எங்க கேட்ட? நான் டாக்டர் ஆகி தான் காட்டுவேன்னு சொல்லிட்டு என்னமோ இந்த மாதிரி ஒரு ஏற்பாடை பண்ண. கடைசியில பாரு, எல்லா வந்த கூட்டமும் அங்கேயே போயிடுச்சு. இப்போ கூட ஒன்றும் இல்லை, நாம கிளம்பிடலாண்டி. இனிமேலும் இங்கேருந்து அவமானப்படுறதுக்கு என் மனசுல தெம்பு இல்லை அப்படின்னு வசந்தி சொல்ல, அம்மா நீ கிளம்புறதுன்னா கிளம்பு, ஆனா நான் கிளம்ப மாட்டேன். அந்த சாவித்ரி வேணுமுனே எனக்கு போட்டியா இங்க கறி விருந்தை ஏற்பாடு பண்ணும்போது நான் என் படிப்புக்காக இந்த மொய் விருந்தை ஏற்பாடு பண்ணியிருக்கமா, அதை எப்படி என்னால் கைவிட்டுட்டு வர முடியும்? என்னால் வர முடியாது. என்னதான் நடக்குதுன்னு கடைசி வரைக்கும் பார்ப்போம். எனக்கு நம்பிக்கை இருக்குமா, நீ தைரியமா இரு. அப்படி உன்னால இருக்க முடியலையா, நீ வீட்டுக்கு போ, நாங்க எல்லாரும் இதை பார்த்துட்டு வந்துடுறோம் அப்படின்னு எங்க தமிழ்ச்செல்வியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்க தாமரையோ சாவித்ரி கிட்ட, அம்மா பாத்தியாம்மா, வந்த கூட்டம் எல்லாமே நம்மளை தேடிதாம்மா வருது. வந்த கூட்டமெல்லாம் நாம போடுற கரிசோரை தின்னுட்டு அந்த பக்கம் போகவே மாட்டாங்கம்மா. என்ன தைரியத்துல இப்படி வடை பாயசத்தோட அங்க உக்காந்துக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்குமே புரியலம்மா. அவங்கள பார்க்கும்போது நமக்கே பாவமா இருக்கு. அடியேய், அவ உன்னை அடிச்சால, அதுக்கு பழிக்கு பழி வாங்க வேண்டாம். அதனால தான் இருக்கட்டும், இப்படியே நின்றுக்கிட்டு இருக்கட்டும். கடைசியில் அந்த சாப்பாட்டெல்லாம் தூக்கி குப்பையில் கொட்டுற அளவுக்கு தான் ஆக போகுது அப்படின்னு இங்கே சாவித்திரியும் தாமரையும் பேசிக்கிட்டு இருந்த நேரம் அதை பார்த்ததும் அங்கே இருந்த சித்ராவோ, அம்மா என்னம்மா நடக்குது இங்க? என்னமோ போட்டிக்கு போட்டின்னு சாவித்திரி அத்தாச்சியும் அந்த தாமரையும் பண்ற அலப்பறைய நம்மளால பார்க்கவே முடியலம்மா. என்னதாம்மா இது? இதுக்கு என்னதான் முடிவுன்னு தெரியலையே. இருடி சித்ரா, அதை தான் நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, அங்க இருந்த ராஜாங்கமுமே, ஏ சாவித்ரி, மைக்கில் அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்களே, ஆனா இன்னும் கடை வந்த பாடு இல்லை. ஏ சன்னாசி, சீக்கிரமா அந்த கடாக்காரனுக்கு ஃபோன் பண்ணி எங்க இருக்கீங்கன்னு கேளு. அண்ணே இப்பதானே ஃபோன் பண்ணேன், இதோ பக்கத்துல வந்துட்டாங்களாம் அப்படின்னு சொல்ல, அங்க அந்த நேரம் கடவுமே வண்டியில வந்து இறங்குது. கடை வண்டியில வந்ததை பார்த்த அங்க இருந்த எல்லா கூட்டமுமே ரொம்பவுமே சந்தோஷமாகுது. அப்பா, ஒரு வழியா கடை வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல தடபுடலா ராஜாங்க ஐயா வீட்டில இருந்து சாப்பாடை போட போறாங்க. எல்லாரும் சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இங்க இருந்து போலாம் அப்படின்னு எல்லா மக்களுமே காத்துக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அதை பார்த்த செல்லப்பாண்டியோ, கருப்பு, என்ன கருப்பு, இந்த கடை வராதுன்னு நானும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். கடைசியில பார்த்தா இப்படி இப்படி கடாவும் வந்து இறங்கிடுச்சு. தமிழ் பாவம், அவளை பார்க்கும்போதே என் மனசெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அங்கே இருந்த கருப்புமே, ஆமாப்பா, எனக்குமே இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே பயங்கர ஆத்திரம் வருது. வேணுமனே தான் இந்த சாவித்ரி தமிழ்ச்செல்வி இந்த மொய் விருந்தில் ஜெயிக்கக்கூடாது, டாக்டர் ஆகி காட்டக்கூடாதுன்னு ஒவ்வொன்றும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னே தெரியல. நீங்கள் தைரியமாக இருங்கப்பா, எதுவாக இருந்தாலும் தமிழ்ச்செல்விக்கு சாதகமாக தான் நடக்கும், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது அப்படின்னு கருப்புமே சொல்லிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ராஜாங்க வீட்டிலுமே இங்க கடா விருந்து ஏற்பாடு பண்ணி தடபுடலாவே எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் இங்க ராஜாங்கத்துக்கோ அங்க தலைவர்கிட்ட இருந்து ஃபோன் வருது. என்ன ராஜாங்கம், உன் வீட்டில் யாருமே இல்லை போல இருக்கே? என்ன தலைவரை சொல்றீங்க, நீங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்களா? அட ஆமா ராஜாங்கம், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏதோ உனக்கு ஆக்சிடென்ட்ல உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த டைமுக்கு என்னால் வர முடியல. அதனால தான் சரி உன்னை பார்த்துட்டு விசாரிச்சுட்டு போலாமேன்னு நான் வந்தேன். கடைசியில் பார்த்தா நீ வீட்டில் இல்லை. ஐயோ தலைவரே, எனக்கு உடம்பு சரியில்லாதப்ப என் தங்கச்சி சாவித்திரி இருக்காளே, அவ ஏதோ கோவிலில் கடா வெட்டி விருந்து ஏற்பாடு பண்ணி ஊர் மக்களுக்கெல்லாம் போடணும்னு வேண்டியிருக்கா. அதனால அந்த ஏற்பாட்டை எப்படியாவது முடிச்சு கொடுத்துட்டணும்னு சொல்லிட்டு இங்கே பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு வந்திருக்கோம். அப்படியா ராஜாங்கம், இதை சொல்லியிருந்தா நான் அங்கவே வந்திருப்பேனே, ஏன் என்கிட்ட சொல்லலை? என்கிட்ட சொல்லியிருந்தா நானும் விருந்தில் கலந்துக்கிட்டு இருப்பேனே அப்படின்னு தலைவர் சொல்ல, என்ன தலைவரை சொல்கிறீங்க? நீங்கள் தான் ரொம்ப வேலையாக இருப்பீங்க, மீட்டிங்கு அது இதுன்னு போய்கிட்டு இருக்கீங்க. கட்சியில் ரொம்ப வேலையாக இருக்கும்போது நான் எப்படி உங்களை எப்படி சொல்கிறதுன்னு அப்படின்னு ரொம்ப தயக்கத்தோட இங்கே ராஜாங்கம் சொல்ல, அங்கே தலைவருமே, சரி சரி அதை விடு, இப்போ நான் பக்கத்தில் தானே இருக்கேன், எங்கே கோவில் இருக்குன்னு சொல்லு, நாங்கள் அங்கே வரோம் அப்படின்னு தலைவர் சொல்ல, ராஜாங்கமுமே சரிங்கிற மாதிரி தலையாட்டிட்டு இங்கே பக்கத்தில் இருக்க அந்த கடா விருந்து நடக்கிற இடத்துக்கும் வர வைக்கிறாரு. இன்னொரு பக்கம் வந்த ஊர் மக்கள் கூட்டம் எல்லாருமே
இங்கே கறி விருந்து ஏற்பாடை நல்லா ருசிச்சு ரசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அந்த நேரம் இங்கே தாமரையோ தமிழ்ச்செல்வி கிட்ட போய், என்ன தமிழ், ரொம்ப ஆர்வமா காலையிலே வந்து எல்லா சமையலும் சமைச்சு வடை பாயாசம்னு கூட்டு பொரியலோட தயார் பண்ணியிருந்தியே, கடைசியில் ஈ கூட இல்லை போல இருக்கு. என்ன இதெல்லாம் உனக்கு தேவையா? எங்கேயாவது வீட்டில் இருந்தோமா, போய் மூளை முடுக்க உக்காந்தமான்னு இருக்கிறத விட்டுட்டு என்னமோ சாப்பாடு போடுறேன், மொய் விருந்து நடத்துகிறேன், டாக்டருக்கு படிக்க போகிறேன்னு நீ திருந்தவே மாட்டியா அப்படின்னு அங்கே தமிழ்ச்செல்வி கிட்ட தாமரை ரொம்ப திமிராவே பேச, அதை கேட்ட தமிழ்ச்செல்விக்கோ பயங்கர கோவம் வந்து இங்கே தாமரையை ஓங்கி பலார்னு ஒரு அறை கொடுத்து, என்ன சொன்ன, என்ன சொன்ன, நான் டாக்டருக்கு படிக்கக்கூடாது, மூளையில் உக்காரணுமா, அதை சொல்கிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? ஏய், என்னோட விருந்தை கெடுக்கணும்னு சொல்லிட்டு தானே நீங்க இந்த கடை விருந்தை ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. உன்ன மாதிரி அடுத்தவங்க கூடிய நான் கெடுக்க மாட்டேன். அவ்வளவு கேவலமானவளா நான் கிடையாது. போ, போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி இங்க தமிழ்ச்செல்வியோ தாமரைய மிரட்ட, ஏய், என்னையே அடிச்சிட்டு இருக்கல, உனக்கு அவ்வளோ தாண்டி, இப்போ கூட ஒன்றும் இல்லை, போய் சேது மாமா கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோ, உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாரு. போடி போ, யார்கிட்டனா சொல்லிக்கோ. ஆனால் இப்போதைக்கு நான் இருக்க கடுப்பில் என்கிட்ட வந்து ஏதாவது சொல்லி வெறுப்பேற்றிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன், ஜாக்கிரதை, போடி இங்கேருந்து அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்ல, உனக்கு இருக்குடி, இதுவும் தேவை, இதுக்கு மேலேயும் தேவை, இப்படியே சோத்தை வச்சுக்கிட்டு காவல் காத்துக்கிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த தாமரையோ போக, அந்த நேரம் தலைவருமே அங்கே காரில் வந்து இறங்குறாரு. வந்த தலைவரை பார்த்ததும் இருந்த கூட்டம் எல்லாருமே அங்கே தலைவர்கிட்ட போய், இங்கே ராஜாங்கமுமே, வாங்க தலைவரே வாங்க, இப்போதான் கடை வெட்டி ஊர் மக்களுக்கு சாப்பாடு போட ஆரம்பிச்சிருக்கோம், நீங்களும் வந்து பந்தியில் உக்காருங்க அப்படின்னு சொன்னதும் இங்கே தலைவரோ ராஜாங்கத்தை உடம்பெல்லாம் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் பந்திலையும் போய் உக்கார, சாப்பாட்டுலேயும் கை வச்ச நேரம் எதிரில் இங்கே தமிழ்ச்செல்வி தன்னோட குடும்பத்தோட ரொம்ப சோகத்தோட உக்காந்துக்கிட்டு இருக்கத இங்கே தலைவருமே பார்த்துடுறாரு. என்ன தலைவரே, எதுக்காக அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, சாப்பிடுங்க, சாப்பாடு அவ்வளோ ருசியாக இருக்குன்னு ஒரு மக்கள் எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ராஜாங்கம் சொல்ல, அங்கே இருந்த தலைவருமே, என்ன ராஜாங்கம், அது உன் மருமக தமிழ்ச்செல்வி தானே, எதுக்காக இங்கே இல்லாமல் அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கணும்? அது ஏன் தலைவரே, நமக்கு அந்த பிரச்சனையெல்லாம் உங்ககிட்ட இப்போதைக்கு சொல்ல முடியாது, நீங்கள் சாப்பிடுங்க, நமக்கு கட்சி மீட்டிங் இருக்குது அப்படின்னு ராஜாங்கம் சொல்ல, இங்கே பாரு ராஜாங்கம், அங்கே உன் மருமக தனியாக இருந்தால் பரவாயில்ல, ரொம்ப சோகத்தோட பாவமாக இருக்கே, குடும்பமே அங்கே ஏதோ சோகமாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்களே, என்ன ஏதுன்னு சொன்னாதானே எனக்கு தெரியும், ஏன்பா என்னப்பா ஆச்சு அப்படின்னு தலைவர் இங்கே வற்புறுத்தி கேட்க, அங்கே இருந்த ராஜாங்கமுமே எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்க, உடனே இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு அங்கே அப்பத்தா எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆமாய்யா, அது என் வீட்டு மருமக தமிழ்ச்செல்வி தான், அவளுக்கு டாக்டருக்கு படிக்கணும்னு ரொம்ப நாள் கனவுல, அவளுக்கு பண உதவி கேட்டு எப்படியாவது மொய் விருந்தை நடத்தி அதில் வர வருமானத்தில் காலேஜுக்கு ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கணும்னு அவள் ஆசைப்பட்டிருக்கா, அதனால தான் அந்த மொய் விருந்தை ஏற்பாடு பண்ணியிருக்கா. இப்போது இங்கே கறி விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறதுனால மொத்த கூட்டமும் இங்கே வந்திருக்கிறதுனால அங்கே யாருமே போகாதனால அவள் ரொம்ப வருத்தத்தோடு இருக்கா. என்ன ராஜாங்கம், இது என்ன கொடுமையாக இருக்கு, உன் மருமகளை நீ தானே டாக்டருக்கு படிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்க, அப்படி இருக்கும்போது எதுக்காக அங்கே போய் மொய் விருந்து நடத்தணும்? அதெல்லாம் ஏன் தலைவரே, அதெல்லாம் சொன்னால் உங்களுக்கும் மனசே குழம்பி போயிடும். அட சொல்லுப்பா, எல்லாரும் குடும்பத்தோட ஒன்றுக்கு ஒன்று ஆயிட்டோம், இதில் எதுக்காக நீ என்கிட்ட இருந்து மறைச்சிக்கிட்டு இருக்க? இல்லை தலைவரே, எங்கள் குடும்பத்துக்குள்ளே நிறைய பிரச்சனை வந்துடுச்சு, சேதுவும் தமிழ்ச்செல்வியும் பிரிஞ்சிட்டாங்க, இப்போ அவள் தனியாக இருக்கா, அதனால தான் எங்களோட ஒட்டுமொத்த குடும்பமும் அந்த தமிழ்ச்செல்வியை ஒதுக்கி வச்சிட்டோம். அப்படி இருக்கும்போது நான் எப்படி அவளை டாக்டருக்கு படிக்க வைக்க முடியும்? என்கிட்டயும் அவள் எந்த உதவியும் கேட்கல அதுக்கப்புறம் அப்படின்னு ராஜாங்கம் சொல்ல, இல்லை ராஜாங்கம், நீ பண்ணுறது தப்பு, என்னதான் இருந்தாலும் நீ டாக்டருக்கு படிக்க வைக்கிறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்க, அதை நீ நிறைவேற்றணும் இல்லையா? இல்லை தலைவரே, என் பையன்தான் எனக்கு எல்லாமே, அவனே தமிழ்ச்செல்வி வேணான்னு ஒதுக்கி வச்சிட்ட பிறகு நான் எதுக்காக தமிழ்ச்செல்விக்கு உதவி பண்ணணும்? அதனால தான் நான் பாட்டுக்குன்னு ஏன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீங்கள் சாப்பிடுங்க தலைவரே அப்படின்னு ராஜாங்கம் சொல்ல, இங்கே பாரு ராஜாங்கம், உங்கள் குடும்பத்தோட விஷயத்தில் என்னால் எந்த பிரச்சனையும் தீர்த்து வைக்க முடியாது, அது நான் பண்ணுறது தப்பு. சரி, நான் இந்த இடத்துல சாப்பிடலை. ஏன் தலைவரே, இந்த விசேஷத்துக்கு கலந்துக்கிறதுக்காக தானே நீங்கள் அங்கேருந்து வந்திருக்கீங்க? இல்லை, அதுக்காக தான் வந்தேன், ஆனால் இப்போதைக்கு எனக்கு கறி விருந்து வேண்டாம், நான் இன்னைக்கு சாப்பிட மாட்டேன், நான் வெஜிடேரியன் தான் சாப்பிட போகிறேன்.
எனக்கு சாம்பார் வடை பாயசத்தோட சாப்பிட தான் பிடிக்கும், நான் வரேன் அப்படின்னு எங்கள் ராஜாங்க முகத்தில் கறியை பூசிட்டு அங்கே இருந்து நேராக அங்கே தமிழ்ச்செல்வியோட இடத்துக்கு போகிறாங்க. தலைவர் வந்திருக்கிறத பார்த்ததும் எங்கள் தமிழ்ச்செல்வி எழுந்து நின்று தலைவரோட காலில் தமிழ்ச்செல்வியும் ஆசீர்வாதம் வாங்க. அதை பார்த்ததும் எங்கள் தமிழ்ச்செல்வியை நிமித்தி, இங்கே பாருமா தமிழ், எல்லாத்தையும் நான் கேள்விப்பட்டேன். வந்த ஊர் மக்கள் எல்லாருமே கறி விருந்து தான் வேணும்னு சொல்லிட்டு அங்கே போயிருக்காங்க போல. எனக்கு அப்படி இல்லைம்மா, நான் இன்னைக்கு ஒரு சைவ சாப்பாடு சாப்பிட்லான்னு வந்திருக்கேன். எனக்கு வடை பாயாசத்தோட சாப்பாடு போட நீங்கள் தயாராக இருக்கீங்களா அப்படின்னு தலைவர் கேட்க, அங்கே இருந்த வசந்தி செல்லப்பாண்டின்னு, ஐயா என்னையா கேட்டுட்டீங்க, யாராவது வரமாட்டாங்களா, ஒருத்தர் வந்து சாப்பிட மாட்டாங்களா, என் பொண்ணுக்கு படிப்புக்காக உதவி பண்ண மாட்டாங்களான்னு நாங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் ஏங்கிக்கிட்டே அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம். தெய்வம் மாதிரி நீங்கள் வந்திருக்கீங்க, வாங்கய்யா உக்காருங்க அப்படின்னு அங்கே வசந்தி செல்லப்பாண்டின்னு தலைவரை அழைச்சிக்கிட்டு போய் உட்கார வச்சு இங்கே தமிழ்ச்செல்வியோ தலைவருக்கு சாப்பாடையும் பரிமாற ஆரம்பிக்கிறாங்க. ஆஹா, என்ன ஒரு ருசி! என்னதான் கறி சோறு சாப்பிட்றதா இருந்தாலும் இந்த வடை பாயசத்தோட சாம்பார் சாதம் சாப்பிடும்போது அதில் இருக்க ருசியே வேற தான். இன்னும் கொஞ்சம் போடுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தலைவரும் தன்னோட கட்சி ஆளுங்களையும் கூப்பிட்டு இங்கே உட்கார வச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. தலைவர் தமிழ்ச்செல்வியோட மொய் விருந்தில் கலந்துக்கிட்டு இருந்ததை அங்கே இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த சாவித்திரியும் தாமரையும், அம்மா என்னம்மா இது, நாம் நினச்சதெல்லாம் அப்படியே தலைகீழாக நடக்குது. ஊர் மக்கள்லாம் இங்கே வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, இந்த தலைவர் என்னடானா அங்கே போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு, இவருக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு தாமரை சாவித்திரி கிட்ட பேச, அங்கே இருந்த சாவித்திரியோ ரொம்ப கோவத்தோட ராஜாங்கத்துக்கிட்ட வந்து, அண்ணே என்னண்ணே இது, நம்ம கட்சி தலைவர், அவர் எதுக்காக அங்கே போய் சாப்பிடணும்? அண்ணே நீ தடுத்திருக்க கூடாதா? அந்த தமிழ்ச்செல்வியை பார்த்தாலே நமக்கு பிடிக்காது, நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் அந்த தமிழ்ச்செல்வியை பிடிக்காதுன்னு தான் ஒதுக்கி வச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம கட்சி தலைவர் எதுக்காக அங்கே போய் சாப்பிட்றாருண்ணே அப்படின்னு ரொம்ப கோபத்தோட சாவித்திரி பேச, ஏ சாவித்திரி, அதையே தானே நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் எவ்வளவு தடுத்தோம் தலைவர் அங்கே தான் போய் சாப்பிடுவேன்னு போயிருக்காரு, பார்க்கலாம் என்னதான் நடக்க போகுதுன்னு. இன்னொரு பக்கம் இங்கே தலைவருமே தன்னோட கட்சி ஆளுங்களோட நல்லாவே சாப்பிட்டு முடிச்சுட்டு கையும் கழுவிட்டு இங்கே தமிழ்ச்செல்விக்கிட்டேயும் வசந்திக்கிட்டேயும் வந்து, உங்களோட சாப்பாடு அவ்வளோ அருமையாக இருந்தது, நான் ராஜாங்கத்தை பார்த்துட்டு உடம்பு நலத்தெல்லாம் விசாரிச்சுட்டு போகலான்னு வந்தேன், ஆனால் இப்படி ஒரு நல்ல சாப்பாடு எனக்கு கிடைச்சிருக்கிறத நினைக்கும் போது எனக்கு மனசும் நிறைஞ்சிடுச்சு, வயிறும் நிறைஞ்சிடுச்சு, ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு அங்கே இருந்த தலைவர் சொல்ல, இங்கே தமிழ்ச்செல்வியோ, ஐயா நீங்கள் எதுக்காக எனக்கு நன்றி சொல்கிறீங்க, நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். இவ்வளோ பெரிய ஆள் என்னோட பந்தியில் வந்து நீங்கள் உக்காந்து சாப்பிட்டுட்டு போகிறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரிம்மா, இந்த பணத்தை நீ வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருந்த 2 லட்ச ரூபாய் பணத்தை எடுத்து இங்கே தமிழ்ச்செல்விக்கிட்டேயோ கொடுக்க, அதை வாங்க மறுத்த தமிழ்ச்செல்வியோ, ஐயா என்னங்கய்யா இது, வேண்டாயா, இங்கே பாருமா தமிழ், நான் எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன், நீ டாக்டருக்கு படிக்கணும், அதுக்கான சீட்டு வாங்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்துல நீ மொய் விருந்து நடத்துகிறேன்னு ராஜாங்கம் மூலயமா நான் கேள்விப்பட்டேன். இதெல்லாம் கண்டிப்பாக நிறைவேறாது, ஏன்னா ஊர் மக்கள் எல்லாருமே கறி சோறுன்னு சொல்லிட்டு தான் அங்கே போயிருக்காங்க, அதனால் எப்படியும் உனக்கு பணம் கிடைக்காதுமா. எனக்கு நீ வயிறு நிறைய சாப்பாடு போட்டிருக்க, அதுவும் என் மனசும் நிறைஞ்சிருக்கு, அதனால தான் சொல்கிறேன், இந்த பணத்தை நீ வச்சுக்கோ, இதில் 2 லட்ச ரூபாய் இருக்கு அப்படின்னு தலைவர் சொல்ல, உடனே அங்கே இருந்த வசந்தியோ, ஐயா தமிழ்ச்செல்விக்கு 1 லட்ச ரூபாய் போதுங்க ஐயா. இல்லை, 2 லட்ச ரூபாவை வச்சுக்கோங்க, நல்லபடியாக தமிழ் டாக்டருக்கு படிக்கட்டும். ஒரு பொம்பளை பொண்ணு படிக்கணுன்றது எவ்வளோ பெரிய ஒரு லட்சியம் தெரியுமா? அதே மாதிரியே நல்லபடியாக டாக்டருக்கு படி தமிழ்ச்செல்வி, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த தலைவருமே கிளம்ப, தமிழ்ச்செல்வியோ ஓடி போய் தலைவரோட காலில் விழுந்து, இங்கே ரொம்ப நன்றிங்க ஐயா, நீங்கள் மட்டும் இந்த பந்திக்கு வரலனா இன்னைக்கு என்னால் இந்த மொய் விருந்து நடத்தியிருக்க முடியாது, அது மட்டும் இல்லை எனக்கான பணம் கிடைச்சிருக்காது, ரொம்ப நன்றிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டு கதறி அழறாங்க தமிழ்ச்செல்வி. இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த சாவித்திரியும் தாமரையும், அம்மா என்னம்மா இது, அவளுக்கு எப்படியோ பணம் கிடைச்சிருச்சுமா, இவளுக்கு இந்த மொய் விருந்து நடக்கக்கூடாதுன்னு பார்த்தா கடைசியில் தலைவரே வந்து பணத்தை கொடுத்துட்டு போறாருமா, என்னம்மா இது அப்படின்னு சாவித்திரியும் தாமரையும் வயித்தறிச்சல் பட்டுக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் அப்பத்தாவுமே, மோகனா பாத்தியா, தலைவரே வந்து கடவுள் மாதிரி தமிழ்ச்செல்விக்கு உதவி பண்ணியிருக்காரு, அவ இனிமே டாக்டருக்கு ஆயிடுவா, நமக்கு இனிமே சந்தோஷம்தான், கூடிய சீக்கிரமே சேதுவையும் தமிழையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு அப்பத்தாவுமே இங்க மோகனா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க.